सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சரிகாரன், உண்மையை சொல்பவன் சரிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களால். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது.
சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா பதுக்கிற வேலையும் இருக்காது. ஒதுக்கிற வேலையும் இருக்காது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. மரம் கீழும் மேலும் புரளாது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. பாப்பா திருடாதே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. இப்படியே உழைச்சுக்கிட்டே இருந்து இந்த கண்ணுக்கு மண்ணுக்கே எருவாக வேண்டியதானா? நம்ம சொந்த ஊருக்கு போறது எப்போ? உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை இருக்கிறது? 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவரி ஆகிவிடும் போல் இருக்கிறார். எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே? சந்தேகம் என்ன? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறது. நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும். மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும். மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நம் கோள்வழியால் அந்த நாள் வரலாம். அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர்
உழைப்பதனாலே கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே கொடுத்தானே பழரசம் ஆண்டவன் கொடுத்தானே பிரித்தானே மனதையும் கவலையும் பிரித்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே இருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதுமில்லை குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதும் இல்லை ஆசை பாசம் காதலில் விழுந்தான் அமைதியை காணவில்லை அலைந்தான் தவித்தான் துடித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபம் இல்லை படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே தன்னன் தனியே பிறந்தவன் நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடா இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா
20 தொடங்கி 70 வரைக்கும் என்றும் மயக்கமடா. படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே, வளர்த்தானே வளர்த்தானே, மனதினில் கவலையை வளர்த்தானே. படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே, வளர்த்தானே வளர்த்தானே, மனதினில் கவலையை வளர்த்தானே, மனதினில் கவலையை வளர்த்தானே. என்னடா பொழப்பு இது, யாரு கிட்ட பொழம்புறது, காலம் செய்யும் ஜாலம் இது, எங்க போய் முடியும் இது. என்னடா பொழப்பு இது, யாரு கிட்ட பொழம்புறது, காலம் செய்யும் ஜாலம் இது, எங்க போய் முடியும் இது. எழுந்ததும் காஃபி, வண்டியை எடுத்தால் டிராபிக், மாலை வரைக்கும் டார்ச்சர், கிழிந்து போச்சு டவுசர். என்னடா பொழப்பு இது, ஏசியறையில வேலை, வார கடைசியில லீல, மாசம் பிறந்தது ஓல, கலண்டே பொச்சு மூளை. என்னடா பொழப்பு இது. வேஷம் தெரியுதா, நீ ஆடுற ஆட்டம் புரியுதா, ஒருத்தனை ஏச்சு ஒருத்தனை பழிச்சு, குறுக்கு வழியில ஜெயிச்சு, என்னடா பொழப்பு இது.
all part of life. It is all part of life. It is all part of life. La 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 la. என்னடா பொழப்பு இது? என்னடா பொழப்பு இது? யாரு கிட்ட புலம்புறது? காலம் செய்யும் ஜாலம் இது, எங்க போய் முடியும் இது? என்னடா பொழப்பு இது? யாரு கிட்ட புலம்புறது? காலம் செய்யும் ஜாலம் இது, எங்க போய் முடியும் இது? எழுந்ததும் காஃபி, வண்டியை எடுத்தா டிராபிக், மாலை வரைக்கும் டார்ச்சர், கிழிந்து போச்சு டவுசர். என்னடா பொழப்பு இது? ஏசியறையில வேலை, வார கடைசியில லீல, மாசம் பிறந்தது ஓல, கலண்டே பொச்சு மூளை. லலலலா என்னடா பொழப்பு இது? வேஷம் தெரியுதா? நீ ஆடுற ஆட்டம் புரியுதா? ஒருத்தனை ஏச்சு, ஒருத்தனை பழிச்சு, குறுக்கு வழியில ஜெயிச்சு, என்னடா பொழப்பு இது? It is all part of life. It is all part of life. It is all part of life. La 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 என்னடா பொழப்பு இது? தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே.
உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரந்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். பிழைத்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். பிழைத்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். முன்போர் புரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதுமில்லை. வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதையொன்று வீழ்ந்திடில் செடி வந்து சேரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதையொன்று வீழ்ந்திடில் செடி வந்து சேரும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க,
தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க்க தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க்க. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தான் என்று சொல்லாத போதும், ஏனென்று கேட்காமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். In the Indian tradition, which says the moment you have trust, you will automatically have this attitude, whatever happens, happens for your own good. And when you have this attitude, you will find you will be able to manage fear in a much better way. There's a very beautiful story. It seems a king and a minister went out for hunting. Suddenly a tiger attacked and the king killed the tiger. In the process of killing the tiger, he lost his thumb. He was very sad that he has lost his thumb. The minister had exposed himself to yoga, and therefore he told the king, Maharaj, don't have to be sad. Whatever happens, happens for your own good. The king got very annoyed and he said, I've lost my thumb and you say whatever happens, happens for my own good. It was not appropriate on the part of the minister to say at that time. The king got so annoyed,
caught hold of the minister and pushed him in the well nearby. Unfortunately, the well had little water, so he was saved. And then the king asked the minister, whatever has happened, is this for your own good? And the minister says, whatever happens is for my own good. The king cursed. He said, what a silly thing, this fellow is in the well and says this is for my own good. He leaves the forest, leaving the minister in the well. And as he was going, he went to the neighbor's village, and there a group of Kali worshippers caught hold of the king. Kali worshippers is a group of people who believe in human sacrifice. They caught hold of the king and said, we are going to offer you as Balidan. We are offering human sacrifice to goddess Kali. Their tradition is, if you offer human sacrifice, God will be pleased. This king said, please don't do this. I am the king of the neighboring kingdom. But the Kali worshipper says, it's still more good, this blue blood that we are offering. The king cursed what is happening, and the next day when the chief priest came to do Balidan, the chief priest saw the king's thumb has been cut, and he said, please release the king and send him off, because in their tradition, any ahuti should be purna ahuti, any offering should be a complete offering, and therefore God will get angry, so send him off. The king was very happy because his thumb is lost, his life was lost. If thumb was there, he would have been offered. And then he remembered what the minister said, whatever happens is for my own good. He comes running back to the forest, takes the minister out from the well, touches his feet, offers his apology, and then explains whatever has happened, to which the minister says, please don't thank me, don't apologize to me. What you did is really good, and what happened to me is good. If you had not pushed me in the well, then I would have been the perfect offering to goddess Kali. They would have killed me. Whatever happened, happens for our own good. This type of trust when you have, you will be able to deal with death wisely, trusting that death also is a part of life, and learning to experience the mystery of existence, life opens up a different dimension. So the first great fear is the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity. Now this is another fear that one has to handle with understanding. Lot of people are insecure. And insecurity seems to literally eat people up. Now have a wise perception. Yoga says, have a wise perception with reference to insecurity. You are afraid of insecurity because you have a conclusion of what security is. Please understand, our insecurity is always in contrast with what security your mind fabricates. So you have a concept, this is security, and from that light you find you are insecure. Insecurity means what? Is only in contrast with security you say something is insecure. Life is constantly changing. Therefore in Sanskrit the word jagat means jayate gacchati iti jagat. That which is born and that which goes is the world. World is constantly changing. Hercules said you cannot take bath in the river twice. Everything is changing. Change is so beautiful, but you are afraid of change because you have a concept of something which is changeless. And therefore if you say this is security, and from that contrast you become insecure. So if you can understand one thing, there's no such thing as security at all. Everything is insecure because everything is changing. This moment is gone. When the moment it is gone forever. Everything is changing. So what is secure? This body is not secure. Your money is not secure. Nothing is secure. Since everything is changing, you have to learn to love change. God in His infinite kindness is giving us an opportunity to love what is. If you bring the energy of love, you can handle fear much better. If you can do what you love is beautiful. Always you cannot do what you love. Then you have to learn to love what you do.
do what you love and learn to love what you do is a great skill that you have to learn in the course of your living. So there is change. Learn to love change. And how to love change? There is no how to love change. It is an understanding that there is nothing called security. Everything is insecure. And you are afraid of insecurity because you have a concept called security. If you can renounce that and start learning to love what is with the understanding past is history, future is mystery, the present is a gift, and therefore in English it is called the present. The present is a present. Each moment is a present. And each moment, if you can learn to use it, then you find life becomes beautiful. Drop your concept of security. Learn to love change. And I'm not trying to say you should not work for your financial security. But whatever you are working, please understand that everything in this existence is perishable. And the beauty of existence is it is perishable. Something perishes, something is born. Learn to use whatever life gives you. You know, people always come and tell me, Swamiji, I'm unhappy because I don't have this. I'm unhappy because I don't have this or that. And I always tell them, it is not what you have. It is how you use what you have which makes a difference in life. What do I mean by that? It is not what you have. It is how you use what you have. You have eyes. If you do not know how to use your eyes and always look on what you don't have, then you will find having eyes doesn't mean anything. So if you can learn to use whatever life gives you, have eyes, use your eyes. You have brains, use your brain. Have legs, use your legs and hands. And then if you use whatever life gives you, life is beautiful. Unfortunately, people don't use what existence gives us. We are too lost in our expectation of what life should be. If you are wise and have love and trust, if God gives you poverty, learn to use poverty. If God gives you richness, learn to use richness. Because there's richness in poverty, there is also poverty in richness. See, people who are poor, they don't have problem of taxation. They don't have problem of dacoits ransacking them. There in poverty, there is also a dimension of richness. And people who are rich has its own dimension of poverty. If you can use whatever life gives you, that's a great skill that one has to develop. Life is like a laptop, but we are using it like a paperweight. Even though you're using laptop, but you're using it as a paperweight, exactly, life is so powerful, we don't use it. And to use it, what is required is love, what is required is commitment, what is required is understanding. And when you bring this, you will find whatever existence gives you, you'll use it. That's why when bad things happen to good people, they become better and not bitter. And that's a skill that you have to learn in life. Use change. And then you will find you will be able to be so creative in life. Creativity can be of two types. You can be destructively creative, you can be constructively creative. We are talking of a constructive creativity, not a destructive creativity. I was reading a cartoon, and the cartoon goes like this. Chief Minister of Bihar, just a cartoon, no criticism to anybody. The Chief Minister of Bihar was approached by the Prime Minister of Japan and told the Chief Minister, Bihar is so rich in natural resources, but why is it the poorest state in the country? So give Bihar to Japan. In 1 year, I'll convert Bihar into Japan. The Prime Minister of Japan offered it to the Chief Minister of Bihar. The Chief Minister of Bihar laughed at it and said, what is so great about this? You give Japan, in 6 months I'll convert Japan into Bihar. Now this is also creativity. I'm talking of a constructive creativity, not a destructive creativity. So if you can love change, understand change, use change, you'll find life can be extremely powerful. Insecurity is beautiful. Love insecurity because it opens up a dimension of mystery. Learn to renounce your
conclusion of what security is and learn to love insecurity, and then you will find you love change. When you are a child, there is a beauty. When you are a youth, there is a beauty. Middle age, beauty. Old age, beauty. These are the seasons of life. But you see people, when they are child, they want to become a youth. When they are youth, they are so unhappy being a single. They want to get married, then I'll be happy. When they get married, then they feel, oh, I should have been a bachelor. And thus it goes on. We do not know how to lovingly use the phenomena of change. Love insecurity. That's a great spiritual asset which yoga invites us to acquire. Fourth is the fear of rejection. A lot of people are afraid of rejection. And when you're afraid of rejection, then you will find your life becomes literally frozen. Now, please understand, nobody can reject you unless you feel yourself rejected. Somebody can say no to you. No doesn't mean to say rejection. Nobody can hurt you unless you give permission for yourself to be hurt. Mahatma Gandhi said very beautifully, nobody can take away your self-respect unless you give it away. I say, nobody can reject you unless you feel rejected. Somebody says no to you in a relationship, it only means somebody is saying no to you. But if you feel rejected, deep within, it is your interpretation that you feel rejected, you feel rejected. One person told me, Swamiji, you tell me to be happy. It is impossible for me to be happy. I asked him why. He said, I loved a woman, I got married, and after 3 years, she says bye-bye to me and gets married to somebody else. From that time, now I've been in drinks, I have been in drugs, because the pain of she rejecting me after 3 years of marriage and 2-3 years of a relationship before marriage, it is so painful. Unless you go through this, you will not experience this. Now I told him, please look into it little more deeply. In the same workshop, another person got up and said, the happiest incident in my life is when my wife rejected me. He says 5 years of relationship we had, and when she rejected me after 5 years, and that's the time I really learned, he said, how I took my wife for granted. I took her for granted, and since I took her for granted, it is only the divorce which made me realize never take the relationship for granted. And then when he re-looked, he said those 5 years have been such a beautiful experience in life, such a phenomenal experience in life, and I invalidated it by taking it for granted. And therefore, when I start taking for granted, my life has become a sickness. When I realized this, I became healthy. Never take life for granted. For Rabindranath Tagore, a simple dewdrop on a lotus leaf, poetry comes out. For a gross person, if he sees a Niagara Falls, dysentery comes out of him. The world is the same. It is how sensitive that you are towards the world. And it is this sensitivity that you have to bring. Early morning sunrise. A poet writes a poem. But a gross person, when he looks at the sunrise, he feels the sunrise is disturbing his sleep. Friends, to be very sensitive is a beautiful phenomena. And therefore, nobody can reject you unless you feel rejected. Here is a person, wife has rejected him. Her rejection has made him realize that I took her for granted. I should not take a person for granted. And it was a great learning experience. And he is grateful that he has learned a lesson. As Mahatma Gandhi beautifully said, nobody can take away your self-respect unless you give it away. I say nobody can reject you unless you feel inwardly rejected. Rejection which leads to dejection is more your self-talk. Somebody says no is just the fact. Fact is not painful. What is painful is your interpretation to the fact. Wife has left you is a fact. Look very deeply. It's so difficult for people to see this. Wife has left you is a fact. What is more crippling is your interpretation of the fact. She left me, therefore I am not a worthy person. She is a cheat, blah, blah, blah. All this goes more than the fact
it is your interpretation of the fact which is painful. This interpretation you can interpret as pain, you can interpret as power, and therefore yoga says learn to be very careful how you interpret facts. And if you can interpret facts wisely, you will grow. When bad things happen to good people, they become better and not bitter. I invite you to look at rejection at a different angle. Somebody rejects you, treat it differently. Like in the field of marketing, it is said when a customer says no to you, it is the starting point of selling. There's another famous jargon in marketing. When a customer says no to you, he only means he does not know enough of the product. Now, this is a very proactive way. Here a customer saying no, but this man, the seller, feels when a customer says no, it is only means he does not know enough of the product, and therefore he represents the product differently. And therefore in marketing it is said a good person in selling can sell a comb to a bald person. Fact is not painful so often, it is your interpretation of the fact. Many of our pain comes from interpretation. Interpretation comes from your self-talk, and therefore your self-talk is a movement of thought. Ultimately, fear is a movement of thought. Just imagine there is no thought, there is no fear. In deep sleep, there is no fear. The tiger can be next to you, but there is no fear. But tiger may not be next to you. And if you have a thought of a tiger, then you will be scared. And therefore some people look at a post and see it as a ghost. They look at a rope and see it as a snake. Fear is a movement of thought. And if you can see fear is a movement of thought, and if you can see you are not the thought, you are the space in which thought comes and goes, and if you can always see yourself beyond thought, then you will find that you will not be a victim of thought, for you are only a space which is beyond thought itself. Therefore, fear is a movement of thought. People always tell me, Swamiji, is beautiful, but when somebody likes you and you like them and somebody rejects you, it's still painful. It still hurts. Hurt or upset, whether justified or not justified, it is self-damaging. You have to understand that. Now you may say, but it's natural for us to get hurt when somebody rejects you. The moment you say it's natural for us to get hurt, then you have no possibility for a higher dimension. I will give another answer. People get hurt when somebody rejects you. But if you have to be a winner in life, you have to operate from an extraordinary dimension. Like, if you want to be an Olympic champion, you cannot operate from an ordinary paradigm. You have to operate from an extraordinary paradigm. And what is the extraordinary paradigm? Is the understanding, hurt or upset, whether justified or not justified, it is self-damaging. If you can keep this constantly aware, it is like a diabetic person saying, Swamiji, it is easy to say don't eat gulab jamun, don't eat sweets, but naturally we'll get tempted. Now what can anybody say to such a person? The doctor has to say, whether it is natural or not natural, you are not supposed to eat. It is self-damaging. So if we have this conviction, hurt or upset, whether justified or not justified, it's self-damaging, then you won't give energy to hurt, you won't justify hurt. Most of the time we go on justifying it. We go on expecting something else should have happened. And in this game that we get lost, if we can renounce that and then learn to just see fear is a moment of thought, hurt is a moment of thought, I am beyond thought, then that beyondness is what we have to experience. Finally, I like to say this, and this is the quintessence of my understanding of yoga and religion. When I find people struggling, I find most of their struggles, be it anger, be it fear, most of it is this: the greed to be somebody and the fear to be nobody is the biggest struggle that we are going through. If we can renounce the greed to be somebody, just renounce the greed to be somebody and the fear to be nobody,
If you can renounce that, you will find your life will be so beautiful. Why do you want to be somebody? You know, ego plays such an important role. Ego always wants self-importance. Ego wants self-importance. And many of our fear, anger, hurt is we are caught up in the game of self-importance. A lady came to me some time back and said, Swamiji, my husband is so insensitive that he is not even seeing I'm putting such foreign cosmetics on my face, and he is not sensitive to see this, and that hurts me very much, Swamiji. I told her, please look, you are caught up in the game of self-importance. The earth, it is said, is like a small piece of dust in this cosmos, because there are so many suns, so many galaxies. So earth is a small piece of dust. In that dust, I told her, where is India? Another small piece, small dot. I asked her, where is Chennai? Again a further dot. I want you to go through this as I'm saying. Then in Chennai, I asked her, where is Egmore? Further small. And in Egmore, where is the hotel in which I'm taking this workshop? Still further. In that, there are 200 people. Where are you? Can you just imagine the size? The earth itself is a small dust. In earth, India, in India, Madras, in Madras, Egmore, in Egmore, this hall, in this hall, 200 people, and there you are a negligible person. Now see how crazy it is if you seek for self-importance. It is like a mosquito going in front of you and saying, oh, I have put lipstick and people are not appreciating me. We are smaller than the mosquito, and ego plays this game of self-importance. And because of ego, there is fear. The greed to be somebody and the fear to be nobody is the biggest struggle we are going through. And if you can just drop that ego and just be a nobody, and from nobody function. And therefore the famous expression in Indian culture is, you operate from emptiness, and then you will find you will operate from fullness. Being empty, you operate from a different fullness altogether, and that will help you in managing fear much more wisely. Finally, healthy fear is very different from unhealthy fear. You should have healthy fear, but your fear should be legitimate to the situation. When there's a tiger coming and you say, I'm not afraid, then you have to be taken to a mental hospital. Maybe there's no time for you to take to the mental hospital. So healthy fear is okay. We are talking of unhealthy fear, projected and imagined fear. And if you can renounce that, then you will find life becomes very beautiful. And therefore, finally, learning to convert fear into love is the greatest asset that we owe to ourselves. May God bless you all. वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்ல
நல்லது வேண்டும்